कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, வயசு பொண்ணு. ஒரு கோலம் போட தெரியுதா? ஒரு திருவாசலை கூட்டி தண்ணி தொளிச்சு ஒரு கோலம் வர போட மாட்டுது. நாளைக்கு மாமியா வீட்டில் போய் என்ன செய்ய போகிறதே தெரில. தண்ணி வர விட்டுது. தண்ணி அடிக்கிட்டு எடுத்துகிட்டு போவோம். தண்ணியை தொளிக்கணும். கூட்டியாச்சு, தண்ணி தொளிச்சாச்சு, கோலத்தை போட வேண்டியதான். அன்னைக்கிளி, காப்பி எங்கடி வச்சிருக்க? காப்பி அத்தை அடுப்பு மேலே வச்சுருந்தேன். காப்பி எடுத்து குடிக்கல. நான் வந்து எடுத்து தரேன் அத்தை. நான் வரேன். வேணா நான் போய் எடுத்து குடிக்கிறேன். நீனும் தான் காலை எழுந்திரிச்சு எவ்வளோ வேலை பார்ப்பேன். காலை எழுந்திரிச்சு வாசை கூட்டி தண்ணி தொளிச்சு கோலம் போடுற, சாமி கும்பிட்டுக்கிற, என்னன்னா செய்கிறது? நம்மகிட்ட ஒரு பொண்ணு தான் இருக்கிறா, ஒரு வேலை பார்க்க மாட்டேறா. சரி, அவனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சும் மருமலையாச்சும் கூட்டிகிட்டு வந்தா உனக்கு கொஞ்சம் பாதி வேலை குறையும். அதையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண மாட்டேன். பொண்ணு பார்க்க போகிறேன், நேரம் இல்லை, காலம் இல்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லைன்ட்டு உட்காந்துருக்குறேன். எப்போ தான் நீ போய் பார்க்க போகிறேன் அந்த பொண்ணை? நான் என்ன அத்தை செய்கிறது? உங்கள் பிள்ளை தான் அப்படி சொல்கிறாரு. காலன்ற பார்த்தேன், நல்ல நேரம் இல்லை, காலம் இல்லைன்ட்டு அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அவனை போய் பார்த்தேன், இவனை போய் பார்த்தேன், நல்ல நேரம் இல்லைன்னு சொல்கிறானுண்டு. நாளைக்காச்சும் போய் பார்ப்போன்ட்டு சொல்லியிருக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். பூசாரியை போய் பார்த்து கேட்டுட்டு வரேன், நல்ல நேரமானு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன செய்கிறாரோ தெரியல. நாளைக்கு போகலாமா போகக்கூடாதா தெரியலையாத்தே. இவன் ஒருத்தவன் என் காலத்தில் வர எல்லாம் பார்த்துச்சுவோ, ஜாதகம் அது இதுன்ட்டு. இப்போ யாரடி பார்க்குறா? ஒருத்தரம் பார்க்க மாட்டேதுவோ. இவன் என்னடா இப்படி இருக்கிறான்? வாங்க அத்தை, காப்பி எடுத்துறேன், குடிங்க. நீ போய் வேலையை பாரு, நான் குடிச்சிக்கிறேன். பாவம், ஒண்டியாக கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்குறா. ஒரு மருமக வந்தாலும் ஒத்தாசையாக இருக்கும். இவன் என்னடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்? நேரம் காலம், நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்னைக்கு தான் நேரம் காலம் சரியாக இருந்து அந்த பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண போகிறான்னா தெரியல. சீக்கிரம் சட்டு புட்டு நீ நிச்சயத்தை பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். நாங்கள் காப்பியை குடிங்க. நான் தான் போய் எடுத்துக்கிறேன்டே. ஏன்டி உனக்கு அவசரம்? எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப வேலை பார்க்க வேண்டிய, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. என்னத்தை செய்கிறது? நம்மகிட்ட வேலையை நம்ம தானே பார்த்தாவணும். வேறு யார் பார்க்க போகிறா? நம்மகிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறா, அவள் அதுக்கு மேலே இருக்கிறா. ஒரு வேலை பார்க்க மாட்டேறா. காலேஜுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு அப்படியே டிவி வேலை உட்காந்துடுறா பார்த்துக்கிட்டு. அவள் வேலை என்ன வேலை அத்தை பார்க்க போகிறா? அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. பொம்பளை பிள்ளைய ஒன்றும் தெரியலன்னு வச்சு வளர்க்கக்கூடாதுடி. எல்லா வேலையும் சொல்லி தான் கொடுக்கணும். நாளைக்கு அவளை ஒரு வீட்டில் போய் வாழ போகிற பொண்ணு தானே இப்படியே வச்சிருக்கிற. அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை கற்றுக் கொடு, பார்க்க சொல்லு வேலைலாம். சொல்கிறேன் அத்தை, என்ன செய்யுது? வேலையே பார்க்க மாட்டேறா, என்ன பண்ணுறது? நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேறா அத்தை. சொல்கிறேன், வேலை பார்க்க சொல்கிறேன். நான் காப்பி தண்ணி குடிச்சிட்டேன், கப்பை எடுத்துகிட்டு போ. என்ன காலையில் பொழுது விடும்ல மாமியா மரமாக பேசிகிட்டு இருக்கீங்க? உன்னை பற்றி தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். ஆதித்யா, என்னைக்கு தாண்டா நல்ல நேரம் நல்ல காலம் இருக்குது? நல்ல காலம் இல்லை, நல்ல நேரம் இல்லைன்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணை பார்த்து சட்டு புட்டுன்ட்டு கல்யாணத்தை பண்ணனா அவளுக்கு கொஞ்சம் வேலைக்கு ஒத்தாசையாக இருக்கும்லடா. ஒண்டியாக கலந்து அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கால. கவலைப்படாதீங்கம்மா, இப்போ தான் நாளெலாம் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஐயர்கிட்ட நாளைக்கு நல்ல முகூர்த்த நாளாம், நாளைக்கு போய் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு காலையில் 10 மணி, 10லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கா நல்ல நேரம். அதுக்குள்ளே போய்ட்டு வாங்கன்னு இருக்காரு. நம்ம காலையிலே போய்ட்டு வந்துடுவோம். இப்போ எல்லோரும் வாயில் சிரிப்பாக தாங்க முடியலையே, முகத்தில் சிரிப்பு வலியுது. இப்போ தான் வாயால் நல்ல சரி சொல்லியிருக்கேன், நாளைக்கு போய் பொண்ணு பார்க்கலான்ட்டு. காலையிலே கிளம்பிட வேண்டியது தான். ஆமாம் அத்தை, நாளைக்காச்சும் நல்ல நாளாக இருந்துச்சே. அவன் சொன்னதோட நாளைக்கு ரெடி ஆகுடி. காலையிலே கிளம்பி பொண்ணு பார்க்க போய்ட்டு வந்துடுங்க. அத்தை நீங்களும் தான் வரணும். நான் எதுக்கடி? நீங்கள் போய்ட்டு வாங்கடி, அப்புறமெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீனும் தான் வரணும், நீ தான் மொதல் வரணும். நீ வந்தால் தான் நான் பொண்ணு பார்க்கவே போவேன். இவன் வரத்தவன், நான் வந்தால் தான் போவேம்மா. இது ஒரு சாக்கு வச்சுட்டு நீ போகாமல் இருந்தாலும் இருந்துருவாடா. நானே வரேன். நாளை காலைல எல்லோரும் போய்ட்டு வரும். இப்போ சரி, இதான் கரெக்டு. ஆமாம் அத்தை, எல்லோரும் தான் போய் பார்த்துட்டு வரணும். சும்மா பார்க்க முடியாதுல்ல. பார்த்ததோட 2 நாளில் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான் அத்தை. ஆமாம், சட்டு புட்டுன்னு சீக்கிரம் முடிங்க கல்யாணத்தை. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சும் உன் பாரம் கொஞ்சம் குறையும். அன்னைக்கிளி பாரம் ஆச்சும். மருமக வேலை பார்க்கறது எங்கள் அம்மாவுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. பாவண்டாவ ஒத்தையில் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பா. சரி, நாளைக்கு தான் போய்ட்டு வரும்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? தம்பிட்டிய சொல்லிடுவோம். அவன்கிட்ட சொன்னவன் அதுக்கு மேலே சந்தோஷப்படுவான். அவன் எப்போ பண்ணி வைக்கிறான் என் பேராண்டி.
ஏன்டா அப்படி டிவி கிட்ட உழுந்து படுத்துக்கிட்டு பார்க்குற? கண்ணு பழுதா போயிட போகுதுடா, கண்ணு போயிட போகுது. ஏமா நீ வர கண்ணு பழுதா போகுது? இது என்ன ஜாமான் சட்டா கண்ணு பழுதா போகிறதுக்கு? சீதா, வாங்கக்கா, வாம்மா வாங்க. இது என்னடி இது? மணிக்கண்டா எப்படி பார்க்குறான்? டிவி கிட்டையா படுத்துக்கிட்டு பார்க்கணும், ஏன் அந்தான உட்காந்து பார்த்தான்னா? மணிகண்ட, டிவி கிட்ட படுத்துக்கிட்டு பார்க்குற, கொஞ்சம் நவத்தி போட்டு படுக்கக்கூடாது. டிவி கிட்ட பார்த்துக்கிட்ட படுத்து கிடக்கலாமா? அதெல்லாம் படுக்கலாமே. இப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த சுந்தரி அம்மா? உட்காருங்கக்கா, நின்றுக்கிட்டே நிற்கிறீங்க, உட்காருங்க. உட்காரது இருக்கட்டும், இது என்னடி இது குத்து? என்ன குத்துன்னு கேட்குறேன். என்னக்கா சொல்லுங்க? ஏம்மா கண்ணு தெரியல உனக்கு? சீதா என்னடி இப்படி இருக்கா? என்னக்கா சொல்றீங்க? ஓ, அக்கா பேண்ட் சட்டை போட்டிருக்கத சொல்றீங்களா? ஓ, அக்கா பேண்ட் சட்டை நான் போட்டிருக்கேன்னு சொல்லுது. என்னைக்கு இல்லாமல் இது என்னடி இது கோலம்? புடவைங்க. துணியெல்லாம் துவச்சி போட்டதும் நான் காயிலக்கா. 2-3 நாளாக மானம் ஒரே மப்பா, சரியான வெயிலே இல்லை. காயப்பட காயவே மாட்டுது. எல்லாத்தையும் சும்மா சாண்டில் போட்டு உணர்த்தி போட்டு வச்சுருக்கேன். அதில் இன்னைக்கு பேண்ட் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டேன். எப்போ தான் போட்டுக்கோனாக்கா? நீங்கள் பார்த்ததில்ல? நான் பார்த்தது இல்லைம்மா அந்த கூத்தெல்லாம், இன்னைக்கு தான் பார்க்குறேன். பார்த்ததில்ல. எப்படி பேசுது பாரு. நின்றுக்கிட்டே பேசுகிறீங்களாக்கா? உட்காருங்கக்கா. உட்கார நேரம் இல்லடி பிள்ளை. கீதாவானிக்கு பொண்ணு கட்டுச்சு, அந்த தரவு வந்து சொன்னானே பொண்ணு பார்க்க வரேன். அப்புறம் தான் மழை வந்து ஊற்றுன்னு ஊற்றிச்சு, வரமாட்டேன்டுச்சுவோ. இப்போ ஃபோன் போட்டுச்சுவோ, நாளைக்கு வந்து வரலாம் 11 மணிக்கெலாம். அதுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். நாளைக்கு வந்துட்டு காலையிலேயே 11 மணிக்கு வரலாம் பொண்ணு பார்க்க, நீ வந்துடு. ஓ, அப்படியாக்கா? சரி நான் வரேன்க்கா. இப்போ தான் ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிச்சு அக்கா. அதை என்னையும் கூப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு உன்னை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்துச்சுக்கா. வரேன்க்கா, நாளைக்கு வரேன். நாளைக்கு வா, நேரத்தில் வேலையை பார்த்துட்டு வா. வேண்டாங்க சாப்பிட்டுக்கலாம், நீ வா. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டாக்கா வரேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார், அவர் வேலைக்கு போயிட்டு வரவரில்ல. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வரேன். வரேன். நீனு இந்த கூத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வராதடி, எப்போதும் மாதிரி புடவை கட்டிட்டு வா. இல்லைக்கா, புடவை கட்டிட்டு தான் வருவேன். இப்போ போயிட்டு வரட்டா? வந்து காப்பி வேறு குடிக்கலையாக்கா, கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு போகிறது. இது ஒரு அம்மா ஒன்று காப்பி குடிச்சிருப்பாங்க. காப்பி அம்மா இப்போ பேண்ட் சட்டை போட்டிருக்கிறது சொல்றது. காப்பி குடிச்சிருப்பாங்க. போனால் போட்டாமே. மணிக்கண்டா நீ ஆச்சுட்டு வாங்க. நானும் வரமாட்டேன். இது என்ன இப்படி பேசுகிறான்? நான் வரமாட்டேன்க்கா, நான் வரேன்க்கா. அக்கா, காலை நேரத்தில் வந்துடுங்க. வந்துடுறோம்மா, வந்துடுறேன். போயிட்டு வரட்டான்னு சொல்லிக்கிட்டே நிற்கிற. போயா. இப்படி கிட்ட உட்காந்து டிவி பார்க்க சொல்லாத, கண்ணு போயிடும். ஆமாக்கா, இவ்வளோ கிட்ட உட்காந்து டிவி பார்க்கக்கூடாதுக்கா. நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், கிட்ட உட்காந்து டிவி பார்க்காதடா சொல்லிட்டாக்கா. கேட்கவும் மாட்டான் அம்மா. என்னத்த சொன்னாலும் கிட்ட உட்காந்து தான் டிவி பார்ப்பான். எந்த நேரமாக டிவி ஓடிக்கிட்டே இருக்குன்னு அவனுக்கு. யாரையும் சொல்லி பண்ணியா இல்லடி, பிள்ளைலாம் அப்படி இருக்கு. ஆமாம், அதான் சொல்லுங்கள்.